வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சி வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்த பின்னரும் அதன் பரபரப்பு சற்றும் குறையாமல் தேர்தலின் பல்வேறு கோணங்களை அலசி ஆராய்ந்து வருகிறது நமது 40க்கு 40 நிகழ்ச்சி. எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர், எந்தெந்த வாக்குறுதிகளை முன்வைத்து வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர், அவர்கள் வென்று வந்தால் தொகுதிக்கு செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் 2 நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்க வருகிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை மற்றும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிகளை இன்று நாம் அலசி ஆராய உள்ளோம். இது குறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜன் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக தேசிய மற்றும் தமிழக அளவில் நடைபெற்றவற்றை அரசியல் மேடை பகுதியில் சுருக்கமாக பார்க்கலாம். ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள 64 மக்களவை தொகுதிகளில் 8வது கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் மாநிலம் வால்மீகி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற தேர்தலில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று கூறினார். நரேந்திர மோடியின் செயல்களை பற்றிதான் பிரியங்கா விமர்சித்து வருவதாகவும், மோடியின் கொள்கைகளில்தான் குரோதம் நிறைந்துள்ளதாகவும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அமேதி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட போது ராகுல் இவ்வாறு கூறினார். சேலம், நாமக்கல் தொகுதிகளில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அரசியல் மேடை பகுதிகளில் தேசிய அளவில் நிகழ்ந்த நிகழ்வுகளை மிக முக்கியமாக பார்த்தோம். அந்த வகையில் 16வது நாடாளுமன்ற தேர்தலில் 8வது நாடாளுமன்ற தேர்தலாக இந்த ஒரு கட்டம் குறிப்பாக இன்று நடைபெற்றிருக்கிறது. இதில் 7 மாநிலங்களில் 64 நாடாளுமன்ற தொகுதிகள் ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி தொகுதி உட்பட இன்று தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் 6வது கட்டமாக நடைபெற்ற அந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த வாக்கு சதவீதத்தை பற்றியும், குறிப்பாக அந்த நாடாளுமன்றத்தில் வாக்காளர்கள் எதையெல்லாம் மனதில் வைத்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தார்கள், வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் தந்தார்கள், அதையெல்லாம் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு பலர் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. அந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. இதில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் மொத்த வாக்காளர்கள் 13,49,915. இதில் ஆண் வாக்காளர்கள் 6,72,823, பெண் வாக்காளர்கள் 6,77,069, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 23. இவர்கள் கடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது வாக்குகளை எத்தனை சதவீதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். திருவண்ணாமலையில் மொத்த வாக்கு சதவீதம் 78.80% இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் ஆண் வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்கு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் 78.37% இருக்கிறது. பெண் வாக்காளர்கள் 79.24%, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 4.35% இருக்கிறது. இது திருவண்ணாமலையில் கடந்த நாடாளுமன்றத்தில் பதிவான வாக்குப்பதிவு சதவீதம். இந்த நிலையில் திரு ரங்கராஜன் சார் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அதிகமாகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனால் 73% தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இப்ப கூட நடந்து முடிந்த தேர்தலில் மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 81% அப்படின்னு இருக்கு. இதுல வளர்ந்து வருது, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஆனாலும் அதிக அளவுல வாக்குப்பதிவு நடைபெற வேறு என்ன முயற்சிகளை விஞ்ஞான ரீதியாக கையாளலாம், அது பற்றி உங்களது நிலைப்பாடு? இப்போ சமுதாயம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இதில் மீடியா என்று பங்களிப்பு பார்த்தால் பிரிண்ட் மீடியா, அதேபோல தொலைக்காட்சிகள் மூலமாக நடைபெறுகின்றன. இது தவிர சோசியல் மீடியா சொல்லுகின்ற பேஸ்புக், ட்விட்டர், இது போன்ற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கிற காலம். அதே போல ஆன்லைன் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். இப்போ எப்படி அரசாங்க ஊழியர்களுக்கு போஸ்டல் பேலட் என்ற ஒரு வசதி செய்யப்படுகின்றதோ,
அதே போன்ற ஒரு ஏற்பாடு பிற்காலத்தில் வரக்கூடும் நினைக்கிறேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே முறையாக ஃபுல் ப்ரூஃபாக சயின்டிபிக்காக எரர் ஃப்ரீ என்ற ஒரு சிஸ்டம் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்தால் இன்னும் நிறைய பேர் வாக்களிக்க கூடும். ஏனென்றால் பல்வேறு பணிகள் காரணமாக வெளியூர் சென்றிருக்கலாம், வெளிநாடுகள் கூட சென்றிருக்கலாம், வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம், அல்லது உடல்நிலை சரியில்லாத காரணங்கள் இருக்கலாம். வீட்டில் இருந்து கொண்டே ஆன்லைன் முறையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இந்த சதவீதம் 90% தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை முறையாக விஞ்ஞான பூர்வமான அதில் முறைகேடுகள் வராமல் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை அது ஒரு எளிதாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவல்ல. பரிட்சாத்து முறையில் வேண்டுமென்றால் 1-2 தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது அதை அமலுக்கு கொண்டு வந்து பார்க்கலாம். அதில் முறைகேடுகள் வருமே என்றால் அதை எப்படி தவிர்ப்பது என்பது அடுத்த கட்டம். இப்போது கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது கூட முறைகேடு வருகின்றன. அதுக்காக அதை தடை செய்யப்படுவதில்லை. அதேபோல இணையதளங்களின் மூலமாக வாக்குரிமை அதை பயன்படுத்திக் கொண்டு செலுத்தலாம் என்ற ஒரு முறை வந்தால், உதாரணத்துக்கு இப்போது ஒருவருக்கு ரகசியமாக அவருடைய கம்ப்யூட்டருக்கு இமெயில் மூலமாக ஒரு பாஸ்வேர்டு தேர்தல் ஆணையம் அனுப்பலாம். அதை அவருக்கு தவிர இன்னொருவர் பயன்படுத்த இயலாது. அது போன்ற முறைகள் கொண்டுவரலாம். இது பரிட்சாத்து முறை சில இடைத்தேர்தலில் நிச்சயமாக கொண்டுவரலாம். ஆன்லைன் முறையில் கொண்டு வந்தால் நிச்சயமாக 95% மேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது போல 121 கோடி மக்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டில் தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பாக தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு சில சாத்தியக்கூறுகள், ஒரு சில ஐடியாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஐடியாக்கள் எதுவும் ஒரு மிக முக்கியமான ஐடியா. அதை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும். இதை தொடர்ந்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இந்த நிலையில் மக்கள் எடுத்துக்கொண்ட நம்ம திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கணும். திருவண்ணாமலை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆன்மீக பூமி, ஒரு விவசாய பூமியாகவும் பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில அங்க இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக தாங்கள் என்ன பிரச்சனைகளை எல்லாம் மையப்படுத்தி இந்த வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நம் தந்தி தொலைக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எண்ணெய் உற்பத்தியும் இங்கேயும் விருத்தாசலத்திலும் உற்பத்தி செய்யப்பட்டது. மிகவும் லாபகரமாக இயங்கி வந்த இந்த இயக்கம் IAS அதிகாரிகளுடைய தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக 1998 இது மூடப்பட்டது. அதிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் இந்த ஆலையை எதிராக அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. தேர்தலுக்கு பின்னால் இதை பற்றி யாரும் பரிசீலிப்பதில்லை. இந்த டான்டாப் சங்கம் நேரடியாக விவசாயிகளுடைய கொள்முதல் செய்யும்போது ஒன்னு இன்சென்டிவ் கிடைச்சிச்சு, கட்டுப்படியான விலை கிடைச்சிச்சு. அவங்களுக்கு அந்த கட்டுப்படியான விலை கிடைக்கும் போது எல்லாரும் இதை விட கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் அதிகமாக பயிர் வச்சாங்க. மீண்டும் திறந்தா இதனால கிட்டத்தட்ட ஒரு 10,000 விவசாயிகள் மீண்டும் அவங்களுக்கு கட்டுப்படியான ஒரு விலை கிடைக்கும். திருவண்ணாமலை தொகுதி தொடர்ந்து தென்னக ரயில்வேயால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு தினசரி ரயில் சென்று வந்தது. இப்போது அந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருந்த விதைகள் பல்வேறு பகுதிக்கு சென்று அது பெரிய மகசூல் கொடுத்திருக்கு. அப்படியாப்பட்ட இந்த விதை பண்ணைய இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு அக்ரிமெண்டால இன்னைக்கு இங்க இருந்த அதிகாரிங்க செஞ்ச தப்பால இது ஒரு நஷ்டத்துல இயங்குச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இதை மூடிட்டாங்க. இது உண்மையாலுமே ஒரு மாசத்துக்கு சாதாரணமா ₹1 ஒரு பில்லு கட்டுன்ற முறையில பில்லு வித்த காசு ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த விதை பண்ணைக்கு இருந்துச்சு. சம்பைங்க நாங்க ஒரு 10 வருஷமா போடுறோம். அதே நேரத்தில் சரியானபடி விற்க முடியறதில்ல. தவறிடுச்சுன்னா பஸ் தவறிடுச்சுன்னா போயிடுது. ஆளுங்கிட்ட கூட சிலது அடிச்சிடுறாங்க. அதனால நல்லா வசதி செஞ்சு இங்கே ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு அது தனியா நேரடியாக கொடுக்குற மாதிரி கொள்முதல் கொடுக்குற மாதிரி செஞ்சா எங்களுக்கு நல்லது. மாபெரும் பிரச்சனையா கடந்த 6 மாத காலமா இந்த ஜிண்டால் நிறுவனம் இரும்பு தாதை கையகப்படுத்த போறதால எங்கிற விவசாயிங்க எல்லாமே பயப்படுத்தினா தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும். குடிநீர் படுபாதாளத்துல போயிடும். மழை பொய்த்து போயிடும். மண்ணுங்க பூரா மலட்டு தன்மை ஆயிடும். நேரடியா 1 லட்சம் பேரும் மறைமுகமா 3 லட்சம் பேரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். டேம்னு கட்டிருக்காங்க. ஆனா அது டேமா முழுசா கட்டவே இல்லைங்க. ஆனா அது கட்டி வச்சிருந்தாங்க. அது என்ன உடஞ்சி சொல்லு அப்படியே தண்ணி எல்லாம் மத்தி போயிடுச்சு.
போனதுல இருந்து அதுக்கப்புறம் எங்க விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிப்பட்டுச்சு. எங்க கிணத்துங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. இங்க நிறைய பேர் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை, இந்த பக்கம் புதுநாடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா உழைப்பாளிங்க தான் இந்த பக்கம் ஜாஸ்தி. அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம எதனா ஒரு பிரச்சனைனா கூட கலெக்டர் பார்க்கணும்னு சொல்லி போனா கூட இங்க இருந்து ஒரு பஸ் ஏறணும் ஒரு 100 ரூபாய் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா நீ காலையில ஏறணுமா ஒரு 3 மணி நேரம் டிராவல்னா கூட அங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு நல்லா எடுத்து போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் இருக்கிறாரா இருக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியாது. கிழவன் மட்டுமே உழவன் என்ற நிலை மாறிவிடுமோ என்றது போல ஒரு வயதான ஒரு முதியவர், அவர் விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தவர், விவசாயத்தில் உழைத்து களைத்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சொன்ன அது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம பார்த்தோம். திரு ரங்கராஜன் அவங்ககிட்ட கேட்க நினைக்கிறீங்க, இப்ப திருவண்ணாமலையில பல பிரச்சனைகளை அவங்க முன் வச்சாங்க. இதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நீங்க பாக்குறது என்ன, அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. இல்ல, பொதுவா தமிழ்நாடு முழுக்க குடிநீர் ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு நீண்டகால திட்டம் தேவை. அதிகமான மழை நீரை சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு நல்ல மழை பெய்தால் கூட அதில் பெரும் பங்கு வீணா போவதுதான் நாம் பார்க்கிறோம். இப்ப எந்த ஏரி எடுத்துக்கொண்டாலும் நிரம்பி வடிகிறது என்று சொன்னால் அந்த நீரை வெளியே விட்டால் அது கீழே இருக்கிற பல கிராமங்களுக்கு பிரச்சனை, தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. இப்படி நல்ல மழை பெய்கின்ற காலத்தில் நிறைய குடிநீரை பாதுகாக்க வேண்டிய ஏரிகள் தேவை. தமிழ்நாடு எங்கும் ஒரு ஏரியிலிருந்து இன்னொரு ஏரிக்கு நீரை கொண்டு செல்லலாம் பைப் மூலமாக. உதாரணத்துக்கு அது போன ஏற்பாடு சென்னையில் இருக்கிறது. ரெட் ஹில்ஸ், சோலாபுரம், பூண்டி, இது ஏதாவது ஒரு ஏரி வந்து நிரம்புகின்ற நேரத்தில் இன்னொரு ஏரிக்கு தண்ணீர் மாற்றப்படுகிறது. சென்னைக்கு இந்த 3 ஏரிகளே பத்தாது, இன்னும் குறைந்தது 2 ஏரிகளாவது வேணும். அதே போல பல மாவட்டங்களுக்கு எப்படி ஒரு தொழிற்சாலைக்கு நிலம் கொடுக்கப்படுகிறதோ அதுபோல் குடிநீரை சேமிக்க ஏரிகள் அவசியமாக கட்டியாக வேண்டும். அதன் மூலமாக குடிநீர் பிரச்சனை தீரலாம், விவசாயத்திற்கான பிரச்சனைகள் தீரலாம், மின்சாரம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. காலங்காலமாக ஏரிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அதிலே பிற்பாடு இந்த ஆட்சி வந்து பட்டாக்களை ரெகுலரைஸ் செய்து மக்கள் அங்கே குடியேறி மழை வருகின்ற நேரத்தில் வெள்ளம் என்கின்ற அந்த பிரச்சனையும் வருகின்றது. அந்த மழைநீர் எங்கே செல்லும்? ஆகவே ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் வெள்ளம். இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் ஏரிகளை பாதுகாக்க வேண்டும். ஏரிகள் எல்லாம் குடியிருப்புகளாக மாற்றுகின்ற அந்த திட்டங்களை இனிமேலாவது நிறுத்த வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நீங்க குறிப்பிட்டது போல ஞாபகம், நம்ம வழக்கமா நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதாவது காலில் அடியே இடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம மக்கள் சொல்றது அதான் கல்லு தட்டிடுச்சு அப்படின்வாங்க. கல்லு வழக்கம் போல அதே இடத்துல தான் இருக்கு, நாம தான் போய் அதில் இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். சோ அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கறத நாம தான் செய்யறோம். அதே நேரத்தில் மழை அதிகமாயிருச்சு அப்படின்னா எங்க வீடுகளுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் ரங்கராஜன் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. சோ இதை தாண்டி இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை 40க்கு 40 நிகழ்ச்சி நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பார்த்துட்டு இருக்கிற தொகுதி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி. திருவண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே கிரிவலம் இந்த இந்து மக்களிடையே மிக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி இந்த மலையில சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பல்வேறு விதமான கருத்துக்களை, பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். நம்ம இடைவெளிக்கு முன்பு பார்த்தோம். இப்போ அந்த வேட்பாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இந்த வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக வனரோஜாவும், திமுக சார்பாக CN அண்ணாதுரையும், பாஜக சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய எதிரொலி மாறனும், காங்கிரஸ் சார்பாக திரு சுப்பிரமணியம் அவர்களும் இந்த வேட்பாளர்களாக களமிருந்தார்கள். அவங்ககிட்ட நாங்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைத்தோம். அதுல அவங்க ஒரு சிலர் தங்களது பதிலை அளித்தார்கள், ஒரு சிலரால பதில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள். இந்த நிலையில நாங்கள் கேட்ட முதல் கேள்வி, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று சொல்லியிருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில், நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, நல்ல முறையிலே தேர்தல் நடந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடைமுறைகள் சிறப்பாகவே நடைபெற்றிருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக தேர்தல் ஆணையம்
140 தடை உத்தரவை வழங்கியது. அது எந்த வகையில் நியாயம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், ஆளுங்கட்சி 2 நாட்களுக்கு முன்பாகவே தொடர்ந்து கிராமங்கள் தோறும் 10 பேர் கொண்ட குழுவாக 50 பேர் குழுவாக சென்று வாக்குகளை சந்தித்து பணம் கொடுத்தார்கள். ஒரு வாக்குக்கு 200 என்று பணம் கொடுத்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. அதே போல ஆண்ட கட்சி திமுகவும் ஒரு வாக்குக்கு 50 ரூபாய் என்று வழங்கிக் கொண்டிருந்தது. அதையும் கண்டுகொள்ளவில்லை. அப்ப இந்த 140 தடை உத்தரவு எதற்கு போடப்பட்டது யாருக்கும் இதுவரை தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் முறியடித்து எங்களுடைய அணி ஒரு மாற்று அணி, 3வது அணி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கிற அணி மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறது. மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்வி, இந்த நாடாளுமன்ற தொகுதியில் உங்களோடு போட்டியிட்ட சக போட்டியாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில், இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளார்கள். வாக்காளர்களுக்கு அவர்கள் பணம் கொடுத்திருந்தாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திமுகவோ அதிமுகவோ மத்தியில் ஆட்சி நடத்தப் போவதில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் தான் மத்தியில் ஆட்சி நடத்த 10 ஆண்டுகளாக நடத்தி வந்திருக்கிறது. மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் தான் மத்தியில் ஆட்சி நடத்தப் போகிறது. மாநில கட்சிகளுக்கு மத்தியில் ஆட்சி நடத்தக்கூடிய எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஓட்டு பதிவிற்கு 2 நாட்கள் முன்பு வரை நியாயமாகவும் அமைதியாகவும் வெறுப்பு நடந்து முடிந்தது. ஆனால் தேர்தலுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பாக திட்டமிட்டு ஆளுங்கட்சி 100 ஆண்டு சாதனை, 7 ஆண்டு சாதனை, 3 ஆண்டு சாதனை என்றெல்லாம் பத்திரிகையிலே பக்கம் விளம்பரம் கொடுத்த ஒரு ஆட்சி வெறும் பணத்தை நம்பி ஒரு ஓட்டுக்கு 200 என்று வாக்களை விடை கொடுத்து வாங்கிய அவலம் நடந்திருக்கிறது. ஆனால் அதையும் மீறி எதிர்கட்சிகள் அவற்றையெல்லாம் முறியடித்தன. குறைகளும் நிறைகளுமாக ஒரு சில கருத்துக்கள் பதிவானாலும் கூட இந்த நேரத்தில் திரு ரங்கராஜன் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இப்ப திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த ஒரு பூமியாக பார்க்கப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய விவசாயிகள் பல பிரச்சனைகளை முன் வச்சாங்க. அதுல அந்த ஒண்ணு விதை பண்ணை அப்படிங்கிறது மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு சூழலும் கூட. அதுல என்னன்னா அந்த அதிகாரிகளுடைய ஒரு சில சின்ன சின்ன தவறுகளால் டோட்டலா விதை பண்ணி மூடப்பட்ட நிலையில இருக்கு. அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு பெருத்த ஒரு பாதிப்பாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வையாக என்ன இருக்கிறது? இல்ல, பொதுவா தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்மை காலங்களில் விவசாயிகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள், இப்போது கூட தேர்தல் சம்பந்தமாக பல மாவட்டங்களுக்கு சுற்றி வர வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் அவர்கள் சொல்வதை போல் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் சில ரியல் எஸ்டேட்காரர்கள் பணம் கொடுக்கும்போது அது ஒரு ஈஸி சொல்யூஷன் மாதிரி தெரிகிறது. அவங்களுக்கு ஒரு பல்கா ஒரு தொகை கொடுக்குறோம், நிலத்தை கொடுத்துருங்க அப்படி பல்வேறு இடத்துல ரியல் எஸ்டேட் போர்டு இந்த நகர் அந்த நகர் நல்ல செழிப்பா இருந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். தஞ்சையில, புதுக்கோட்டையில, திருச்சியில, அது மாதிரி இந்த பகுதியிலையும் எல்லா இடங்களையும் இந்த ரியல் எஸ்டேட் உடைய அந்த மாஃபியாவோட ஆதிக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதுல இந்த சவால்களை விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அவர்களுக்கு பெரிய அளவில் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த அளவுக்கு உணவு பண்டங்கள் மக்களுக்கு கிடைக்கும் என்று இன்னைக்கு நினைக்கவே ஒரு பயங்கரமான சூழ்நிலை வருது. மெல்ல மெல்ல நிலங்கள் எல்லாம் இந்த நகர அந்த நகரா மாறுகின்ற போது விவசாயம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த தலைமுறையினர் விவசாயத்தை விட்டு விலக செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இளைஞர்கள் இருந்து படித்து வேற ஏதாவது வேலைக்கு போகலாமான்ற ஒரு மனோபாவம் வருகிறது. இந்த ஆபத்திலிருந்து வெளிவர என்று சொன்னால் ஒரு நீண்டகால திட்டம், விவசாயத்தை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்னொரு பசுமை புரட்சி போல ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வரணும் அவசியமா.
கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாமே. நீங்க குறிப்பிட்டதுல ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் எடுத்துக்கிறது என்னன்னா, அதாவது இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட் சேல் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு அட்ராக்டிவா பல விஷயங்களை செய்வாங்க. சோ அந்த வகையில அவர்களையும் விவசாய பக்கம் திருப்பதற்கு இன்னும் புதிய புதிய திட்டங்களும் வர வேண்டும், பழைய மிக முக்கியமான திட்டங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவருடைய வெற்றி வாய்ப்பு குறித்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை அன்னை சோனியா காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கிராம மக்களுக்கும் ஏழைகளுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனால் மக்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தான் வாக்களிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. நான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பா சொல்ல போனா கிராமப்புறங்களில் என்னுடைய இயக்கம் நன்றாக இருப்பதால் அங்கெல்லாம் நான் வாக்குகளை அள்ளி இருந்தாலும் கூட நகர்ப்புறத்திலே எங்களுடைய கட்சியின் கட்டமைப்பு சரியாக இல்லை. ஆனாலும் கூட நரேந்திர மோடி என்ற ஒரு ஆயுதம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இளைஞர்கள் மத்தியிலே, தொழிலாளர்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே, வியாபாரிகள் மத்தியிலே, அறிவார்ந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பெரும் எழுச்சியாக இருந்திருக்கிற காரணத்தால் திருவண்ணாமலை நகரத்திலும் திருப்பத்தூர் நகரத்திலும் போன்ற அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு நான் அந்த ஆண்ட கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கு நிகராக நான் வாக்குகளை வாங்கியிருக்கேன் என்பது இன்றைக்கு தெரிய வருகிறது. எனவே எனது வெற்றி உறுதியாக்கப்பட்ட ஒன்று. இந்த நிலையில் இவர்கள் வெற்றி பெற்றால் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதையும் கேட்கலாம். திண்டிவனம் திருவண்ணாமலை ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்ற ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படாமல் இருக்கிறது. அதை மிகுந்த விரைவாக செயல்பட்டு ரயில் போக்குவரத்தை கொண்டுவதற்கான ஏற்பாடு செய்வேன். அதேபோல திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே போக்குவரத்துக்கும் உரிய ஏற்பாடுகளை செய்து விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். அதேபோல டேன்காப் திட்டம் திருவண்ணாமலை அது செயல்படாமல் மூடி வைக்கப்பட்டுள்ளது. அதையும் நான் விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். அதேபோல செங்கத்தில விவசாய பண்ணை பல வருஷங்களாக மூடப்பட்டுள்ளது. அந்த விதைப்பண்ணையை செயல்பாட்டுக்கு கொண்டுவதற்கு நான் மத்திய அரசின் மூலம் விரைவான ஏற்பாடுகளை செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன். நான் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு வருகிற போது நிச்சயம் நான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி திருவண்ணாமலை ரயில்வே நிலையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ரயில்வே அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி மறைந்த வேலும் தான் இந்த ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தினார்கள். மேம்படுத்தியது மட்டுமல்ல, திண்டிவனத்திலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை வழியாக செங்கம் ஜோலார்பேட்டை வழியாக பர்கூர் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூருக்கு ட்ரெயின் செல்லவும் 215 கோடி பணம் ஒதுக்கீடு சென்றார் ஏ.கே. மூர்த்தி. அந்த பணி இன்றைக்கு பாதையிலே கைவிடப்பட்டது. அது நிச்சயம் நான் வெற்றி பெறுகிற போது அந்த இருப்பு பாதை அமைக்கப்பட்டு திருவண்ணாமலை ரயில்வே நிலையம் திருவண்ணாமலை ரயில்வே ஜங்ஷனாக மாற்றப்படும். முதல்ல. இரண்டாவது, 51 கிராம மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கிற கவுத்திமலை பிரச்சனை உடனடியாக தீர்வு காணப்படும். ஒரு பிடி மண்ணை கூட ஜெண்டால் எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே போல மிக மிக முக்கியமான விவசாயிகளுக்கு தேவையான டேன்காப் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரியங்களை கண்டறிந்து உடனடியாக அது திரும்பவும் இயங்குவதற்கு வேண்டிய பணிகளை நான் மேற்கொள்வேன். பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதெல்லாம் முன்வைத்து அவர்கள் ஒரு சில திட்டங்களை எல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றால் நிறைவேற்றுவோம் என்று. குறிப்பிட்டதில் அந்த ரயில்வே போக்குவரத்து அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு சில விஷயத்தையும் சொன்னாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அந்த டேங்க் ஆலை, அது மாதிரி விவசாய பண்ணை, இது போன்ற விஷயங்கள்ல ஒரு அதிக கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லப்பட்டாலும் ஒருத்தவங்க வெற்றி பெறாங்க, யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனே முதல் முயற்சியாக முதல் கடமையாக செய்ய வேண்டியது என்னவாக இருக்கும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும்? திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக ஸ்தலம். இப்போ அந்த பகுதிக்கு தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டில இருந்து கூட பல பேர் வராங்க. ஆனா இந்த கிரிவலம் செல்பவர்களுக்கு சிறந்த திட்டங்கள் அது போல இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. அவர்களுக்கு பல வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல நாட்களாக இருக்கிறது. இது நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா திருவண்ணாமலை மற்ற பிரச்சனைகளை ஒரு பக்கம் இருந்தாலும் டூரிசம் என்பது அது ஒரு பிசினஸ் தான். நிறைய
நிறைய பேர் அந்த திருவண்ணாமலைக்கு வந்தான்னு சொன்னாங்கன்னா அதனால அந்த மாவட்டமே செழிப்பாக இருக்கும். ஆகவே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்தலமாக உலகம் எங்கும் அதை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நகரத்தில் அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் செய்தாக வேண்டும். கட்டமைப்பு வசதிகள் குறைவுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ரமண கேந்திரம் ஆகட்டும் அல்லது இந்த கோயிலுக்கு ஆகட்டும் பக்தர்கள் அவர்களாவே கஷ்டங்கள் இருந்தாலும் வராங்க. இருந்தாலும் ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட் இதுக்கான விசேஷ ஒரு திட்டத்தை வகுத்து, உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் வசதிகள் அதிகமாக்கலாம், விரைவு வண்டிகள் சாத்தியக்கூறு இருந்தால் அதை செய்யலாம், வேறு சில கட்டமைப்பு வசதிகளை செய்யலாம். அதுபோல் செய்தாலும் திருவண்ணாமலை உண்மையிலேயே ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக வரக்கூடும். தொடர்ந்து பேசலாம் திரு ரங்கராஜன். இவர் குறிப்பிட்டது போல ஆன்மீக பூமியாகவும் பார்க்கப்படுகிறது, விவசாய பூமியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நேரங்களில் வரக்கூடிய வெற்றி பெற்றவர்கள் ஆன்மீக தளத்திற்கு அதற்கேற்ற ஒரு போக்குவரத்து வசதியும் சரி மற்ற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் விவசாயத்தை பெருக்குவதற்கு விவசாயிகள் வளம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கவிருப்பது ஜல்லிக்கட்டில் விளையாடும் கட்சிகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக கட்சிகள் மௌனம் சாதிப்பது தென் மாவட்ட வாக்காளர்களுக்கு வருத்தமாகும். தற்போது நாம் பார்க்க இருப்பது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், அது ஒரு செம்மண் பூமி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மன்னர் காலத்தில் இதுக்கு ஒரு மிக முக்கியமான நகராக இருந்து வந்த ஒரு பகுதி சிவகங்கை சீமை என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை, திருமயம், மானாமதுரை, திருப்பத்தூர், ஆலங்குடி, காரைக்குடி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்று பார்த்தோமேயானால் மொத்த வாக்காளர்கள் 14,10,287. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,02,936, பெண் வாக்காளர்கள் 7,07,351. இது வாக்காளர்களுடைய அந்த வாக்குப்பதிவு சதவீதம் கடந்த நாடாளுமன்றத்தில் எவ்வளவாக இருந்தது என்று நாம் இப்போது பார்க்கலாம். மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் 72.83% இங்கு பதிவாக இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 67.58%, பெண் வாக்காளர்கள் 78.04% இருக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா பார்க்க நினைச்சா கிட்டத்தட்ட ஒரு 9% மேல இந்த பெண் வாக்கு விகிதம் அதிக அளவுல பார்க்கப்படுது இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில. இது எதை குறிக்கிறது திரு ரங்கராஜன்? இல்ல, பொதுவா ஒரு கருத்து இருக்கு. பெண் வாக்காளர்கள் அதிகம் ஆளுகின்ற அதிமுக சார்பாக அதிகம் இருப்பதாக பொதுவான ஒரு மேல்வாரியாக பார்க்கும்போது அது ஒரு நிலைமை இருக்கிறது என்று கருதப்படுகிறது. பெண்கள் ஆர்வமாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இயற்கையாகவே முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிரச்சாரம். நாட்டில் இப்போது பல பிரதேசங்களில் பெண்கள் முதலமைச்சராக வருகிறார்கள். இது போன்ற அரசியலிலும் அவர்கள் இன்னும் அதிக ஈடுபாடோடு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. கண்டிப்பாக. ஏன்னா ஆண் புது வாக்காளர்களிலும் பெண்கள் முன்பு நடந்த தேர்தலை காட்டிலும் இப்போது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வருகிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதில் கூட ஒரு அதிகமாக வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது பொதுவாகவே பெண்கள் அதிகமாக வாக்களிக்க வருகிறார்கள் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. இதை தாண்டி அவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் நிறைய. அந்த பிரச்சனைகளை ஒட்டி யார் தீர்வு சொல்ல வருகிறார்களோ அவர்கள் ஆதரவு தரலாம் என்று ஒரு பக்கம் வரலாம். அதிகமான வாக்கு எண்ணிக்கை என்பது ஆன்டி இன்கம்பன்சி அல்லது அரசுக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக வருகிறது என்பது அர்த்தம் அல்ல. பல தேர்தல்களில் அதிகமான வாக்கு சதவீதம் பெற்று ஆளுங்கட்சிக்கே அதிகமான வாக்குகள்
அது போல சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே அதிகமான வாக்கு எண்ணிக்கை என்பது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது, அதற்கு ஆதரவாகவும் இருக்கிறது என்று முன்கூட்டி நம்மளால் சொல்ல இயலாது. அது தேர்தல் முடிவில் வந்த பிறகுதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார்கள், எந்த கட்சி முன்னணி பெறும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த நிலையில் நம் பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். 40-40 அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கிறது, அதுதான் அரசியல் யூகம் வியூகம் பகுதி. அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடிய அரசியல் யூகம் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கிறது ஜல்லிக்கட்டில் விளையாடும் கட்சிகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக கட்சிகள் மௌனம் சாதிப்பது தென் மாவட்ட வாக்காளர்களுக்கு வருத்தமாம். வாக்காளர்கள் அனைவருமே வருத்தத்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழருடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து, என்ற ஒரு செய்தி மக்களிடையே ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது, வருத்தத்தை அளித்திருக்கிறது. இந்த நிலையில் எந்த தென் மாவட்ட கட்சிகளும் அதற்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பாக இருந்து வருகிறது. அதைத்தான் நாம் இன்று பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். 40-40 அந்த வகையில் நாம் பார்க்கவிருப்பது சிவகங்கை சீமை யாருக்கு, சிவகங்கை சீமையை ஆளப்போவது யார்? நாம் பார்த்துட்டு இருக்க நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் அப்படின்னு பார்த்தா அதிமுகவை சேர்ந்த செந்தில்நாதன், திமுகவை சேர்ந்த துரைராஜ், பாஜகவினுடைய H ராஜா, அதே மாதிரி காங்கிரஸ் சேர்ந்த கார்த்தி சிதம்பரம், கம்யூனிஸ்ட்ல சிபி அதை சேர்ந்தவர் N கிருஷ்ணன், இவங்க எல்லாருமே இங்கு வேட்பாளர்களாக களமிருந்தார்கள். மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் யார் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த நிலையில் இவங்ககிட்ட நாங்கள் ஒரு சில கேள்விகளை முன்வச்சோம். அதில் ஒரு சிலர் பதில் தந்திருக்கிறார்கள், ஒரு சிலர் பதில் தர முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். அந்த நிலையில பதில் சொன்னவர்கள்ட்ட நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது என்று கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில் இதோ. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய பணி குறைபாடு இல்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது, பணபலத்தை தடுப்பது, இதுதான். ஆனா சும்மா பணம் கொண்டு போற வியாபாரிகள் எல்லாம் பிடிச்சி இவ்வளவு ரூபா பிடிச்சேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் கடைசியில பணம் கொடுக்க சிஸ்டமேட்டிக்கா வீடு வீடா ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியில. இதை தடுக்க தவறிய காரணத்தால் தேர்தலில் நாங்க பெரிய அதிகாரம் அளித்தவர்கள், நாங்க நேர்மையா நடத்துறோம்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமையை கூட தேர்தல் ஆணையம் இழந்து விட்டது என்பது எங்கள் கருத்து. ஊழலை எதிர்த்து மதச்சார்பின்மைக்கு எதிராக ஒரு வலுவான மத்திய அரசு அமைய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அந்த வகையில் இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து களத்தில் நின்ற சக போட்டியாளர்களை பற்றிய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் நாம் பார்க்கலாம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக பணம் கொடுத்ததும், அதற்கு தோதாக தேர்தல் கமிஷன் 144 தடை உத்தரவு விதித்ததும், காவல்துறை அதிகாரிகளே இந்த பணப்பட்டுவாடாவுக்கு உதவியதும் நம்முடைய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கலங்கமாகவே நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சியின் செயல்பாடுகள் என்பது முற்றிலுமாக மக்களிடம் ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திப்பதற்கு பதிலாக பணத்தை வைத்து தேர்தலில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்று உறுதியாக நம்பினார்கள். அதையே செய்து முடித்தார்கள். முக்கியமாக அந்த வாக்காளர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேட்பாளர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படும் திரு ரங்கராஜன் நான் கேட்க வேண்டியது, ஒட்டுமொத்தமாக ஒரு குடிநீராக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே எல்லா தொகுதிகளிலுமே அதிக அளவில் பிரச்சனையாக பேசப்பட்டது. இந்த மின்சாரம் அப்படி எடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம குடிநீரை பத்தி பேசினதுனால மின்சாரத்துக்கு வேறு என்ன வகையில், என்ன ஏற்கனவே அனல் புனல் இது போன்ற வகையில நம்ம காற்றாலை இது போன்ற வகையில மின்சாரம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வேறு என்ன வழிகளில் மின்சாரத்தை எடுத்தால் இந்த மின்சார தட்டுப்பாடை போக்குவதற்குண்டான ஒரு வழிவகை அமையும். ஏன்னா வரவிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதை இதெல்லாம் செய்வதற்குண்டான ஏதுவாக இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். ஒன்று, சோலார் எனர்ஜி அதிகமாக பயன்படுத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா மாதங்களிலும் நமக்கு நல்ல சூரிய எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக சப்சிடி போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அந்த தொழிலை ஊக்குவிக்கலாம். நுகர்வோருக்கும் பல சலுகைகள் கொடுத்து அதுவும் ஊக்குவிக்கலாம்.
காற்றாலை அதிகமாக பயன்படுத்தலாம். காற்றிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் ஏராளமாக வாய்ப்பு இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய பங்கு காற்றாலை மூலமா தான் கிடைக்குதுன்னு சொல்லணும். அதனால இந்த அளவுக்காவது ஒரு மின்சாரத்தை கொடுக்க முடிகிறது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை அரசு நிச்சயமாக அதிகப்படுத்தணும். அந்த காற்றாலை மூலமாக பெறக்கூடிய மின்சாரத்தை கிரிட்டோட இணைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அடித்தளத்தில் அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தணும். இப்போ அது பெறக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ அவங்களால 120-30% கூட அதிகமாக கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் மின்சாரத்துறையில் இல்லை. இதை அதிகப்படுத்தணும். இரண்டாவது, காற்றாலை வழங்குபவர்களுக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு வரவேண்டிய பணமானது தாமதமாக வருகிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லாமல் உடனுக்குடன் அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அவர்கள் வேண்டிய வசதிகளை செய்தால் நிச்சயமாக அது மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. மூணாவது, ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனல் மின் நிலையங்கள் இவைகள் கப்பாசிட்டிக்கு குறைவாக, மிகவும் குறைவாக தான் இயங்குகின்றன. அந்த கப்பாசிட்டி அதிகப்படுத்தினாலே ஒரு பெரிய அளவுக்கு மின்சாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 25-30% இன்னும் அதிகமான மின்சாரத்தை பெறக்கூடிய நிலை இருந்தாலும் அதில் எந்திர கோளாறுகள் அல்லது பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, மெயின்டெனன்ஸ் இது போன்ற பிரச்சனைகளால் ஒரு 25% குறைவாக தான் அது அனல் மின் நிலையங்கள் மூலமாக இந்த மின்சாரம் கிடைக்கின்றது. ஏற்கனவே நடைபெறுகின்ற திட்டங்கள் மூலமாக அதை சரி செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அதாவது நீங்க சொன்னது போல இந்த குறிப்பிட்ட அளவு அப்படிங்கறத விட குறைவாக நம்ம அனல் மின் நிலையம் மூலமாக இதை தவிர இந்த லீக்கேஜ், அதாவது கள்ளத்தனமாக மின்சாரத்தை அங்கிருந்து இழுப்பது இங்கிருந்து இழுப்பது, இதை தடுத்து நிறுத்தலாம். அதாவது அதிகமான ஸ்பாட் வெரிஃபிகேஷன், நேரடியாக அந்த களத்தில் இறங்கி ஒரு ஃபீல்ட்ல போய் விசாரிச்சு யார் யார் மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள், முறையாக பயன்படுத்துகிறார்களா அல்லது கள்ளத்தனமாக எடுக்கிறார்களா என்பதெல்லாம் சரி பார்த்தால் லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ, லீக்கேஜ் ஆஃப் பவர், இது ரெண்டும் சரி செய்தால் அது மூலமாகவும் சேமிப்பு கிடைக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து நாம் பேசலாம். இதை தொடர்ந்து அந்த வேட்பாளர்கள் தங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். சிவகங்கை தொகுதியில் இந்த தொகுதியில் எனது பெயர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து போட்டியே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரிடம் மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருந்ததை நான் என்னுடைய பிரச்சாரத்தின் போது பார்க்க முடிந்தது. குறிப்பாக இளைஞர்கள், இருபால் இளைஞர்களுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் மாற்றத்திற்காக, கிராம பகுதியில் கூட இந்த முறை மாற்றத்திற்காக நாங்கள் தாமரைக்கு தான் வாக்களிப்போம் என்ற அளவிற்கு ஒரு எழுச்சியை என்னால் பார்க்க முடிந்தது. ஆகவே வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே நினைக்கிறேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளின் ஓட்டு நிச்சயமாக உறுதியாக எங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து நடுநிலையாளர்கள், ஜனநாயக சக்திகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து, இடதுசாரி கட்சிகள் தனித்து நிற்பதால் பெரும்பாலான சிந்தனையாளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பதால் நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதைத் தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள், என்ன செய்வோம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். முதல்ல 100 மெகாவாட் சூரிய ஒளி மின்சார திட்டம் இந்த தொகுதிக்கு வரும். அதேபோல காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் மேலூர் வழியாக அகல ரயில் பாதை திட்டம். சிவகங்கையில் பொதுவாகவே இது வளமான செம்மண் பூமி. இதில் தண்ணீரும் கூட நிலத்தடி நீர் மற்ற மாவட்டங்கள் பார்க்கும் பொழுது மேலாக இருக்கிறது. ஆகவே தரிசன மேம்பாடு திட்டம் இங்கு கொண்டு வரப்படும். சிவகங்கை தொகுதி இதுவரையிலும் ஒரு வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாக இருந்திருக்கிறது. அதனை மீட்டெடுப்பதன் மூலம் இந்த தொகுதியை முதலில் விவசாயத்திற்கு ஆதாரமாக
காவேரி, குண்டாறு, வைகை நதிநீர் இணைப்பை அமல்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கு மத்திய அரசின் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படும். மூன்றாவதாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் அபிவிருத்திக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அடுத்தபடியாக சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்து மின் பற்றாக்குறையை போக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கிராஃபைட் தொழிலை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு தான் அதில் முன்முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி நிச்சயமாக மத்திய அரசின் நிதி உதவியை பெற்று முதல் ஓராண்டுக்குள் கிராஃபைட் திட்டத்தை விரிவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக அகல ரயில் பாதை திட்டம், அதே மாதிரி நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல சூரிய விளை மின்சாரத்திற்கு உண்டான ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்ற விவசாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக நதிநீர் இணைப்பு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான முயற்சிகளை ஒரு பக்கம் நடைபெறுகிறது. இது அதுக்குண்டான முயற்சியாக நதிநீர் இணைப்பு செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல அவங்க சொன்ன பல குறிப்பிட்ட விஷயங்கள்ல ஒரு எம்பியாக அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு எதை செய்ய முடியும், அது எதை உடனடியாக செய்ய வேண்டும், இது ரெண்டையுமே நீங்க சொல்லுங்க. இதை பற்றி இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு எம்பி என்ன செய்யக்கூடும், என்ன செய்ய வேண்டும், அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியிடம் எதிர்பார்க்கிறார்கள். இங்கே விளக்கு எரியவில்லை, அங்கே சாக்கடை வசதி சரியில்லை, இங்கே இந்த குழாயில் தண்ணீர் வரவில்லை, இதெல்லாம் அங்கங்கே இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அர்பன் அல்ல ரூரல் லோக்கல் பாடிஸ் அவர்கள் பஞ்சாயத்து தலைவரோ இல்ல நகரத்தில் இருக்கிற கவுன்சிலரோ இவர்கள் பார்க்க வேண்டிய வேலை. ஒட்டுமொத்தமா அவருடைய எல்லா தேவைகளும் ஒரு எம்பி தீர்த்து வைக்க வேண்டும், தினமும் அவர்கள் கண் முன்னால் நிற்க வேண்டும், இல்லை என்றால் அவர் எம்பி வருவதே இல்லை என்ற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. எம்பியுடைய வேலை என்ன, அவர் செய்யக்கூடியது என்ன, அந்த தொகுதிக்கு என்ன அவர் செய்ய முடியும் என்பது மக்கள் மறந்து பல நேரத்தில் ஒரு கவுன்சிலர் மீது சுமத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டை எம்பிகள் மீது சுமத்துகிறார்கள். இதற்கு காரணம் போதிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு எம்பி அவருடைய வேலை என்ன, ஒரு எம்பி அவருடைய வேலை என்ன, ஒரு கவுன்சிலர் அவருடைய கடமை என்ன என்பதை தெளிவாக விளக்காதனால் இருந்து ஏற்படுகின்ற நம்முடைய ஜனநாயக அமைப்பில் இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு கோளாறு. இந்த சூழலில் இப்ப இவங்களுக்கு உண்டான பிரச்சனை, இப்ப ரயில் சேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பா ஒரு எம்பி அதுக்குண்டான முயற்சி எடுத்து மேற்கொள்ளலாம். இதைத் தொடர்ந்து ஒரு கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மத்திய அரசு சார்பாக ஒரு சில கல்வி நிறுவனங்களே அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இது போன்ற முயற்சிகள் எல்லாம் அவர்கள் யார் வெற்றி பெற்று வருகிறார்கள் அவர்கள் அதை செய்தால் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த ஒரு நிலையில நாம இன்னைக்கு பார்த்த 2 நாடாளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை, சிவகங்கை, இது இருக்கு ரெண்டுமே பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறது. இந்த 2 நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் உள்கட்டமைப்பு, அதாவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ரயில் போக்குவரத்தோ மற்ற போக்குவரத்துகளை மேம்படுத்தக்கூடிய வசதிகளையும் செய்ய வேண்டும். அதே போன்ற மிக முக்கியமாக விவசாயத்திற்கு எது தேவையோ, விவசாயிகள் எதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதற்குண்டான முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய மக்கள் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்த மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜன் அவர்களுக்கும், வேட்பாளர்கள் பல இடங்களிலிருந்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு 40 நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.